ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவின் சிறுபான்மையர் நலப்பிரிவு துணை செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு மாதமாகவே அதிமுக பிஜேபி இந்த இந்தியா கூட்டணியில பல குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு. முதல்ல ஓபிஎஸ் கூட்டணி விட்டு வெளியில போறாரு, அப்புறம் தினகரன், அதுக்கப்புறம் பாமகலேருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சனை அப்படின்ற இதை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் நாளை டெல்லி பயணப்படுறாரு. இதை பத்தி உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். என்டிஏ கூட்டணி இவ்வளவு நாள் இருந்த என்டிஏ கூட்டணி லாஸ்ட் டைம் அவங்க போட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்காக போடப்பட்ட கூட்டணி. அதில் எப்பவுமே கேட்டிங்கன்னா தேசிய தலைமையாக யார் வர போகிறாங்கன்றது முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தினால அதனுடைய ஹெட்டிங் ஆல்வைஸ் என்டிஏ கூட்டணியுடைய தலைமை பிஜேபியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிக்கு இப்போ எலெக்ஷன் வர்றதுனால 2026 எலெக்ஷனுக்காக திரு அமித்ஷா அவர்களே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு. தேசிய அளவில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி கேட்டிருக்கோ அதை பொறுத்து அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக முன்னிலை வகித்து இந்த தேர்தலை சந்திக்கும்னு ரொம்ப தெளிவா சொல்லி கூட்டணியை அறிவிச்சுட்டு போயிட்டார். இந்த கூட்டணியில அதிமுகவுக்கும் பாஜகவுமான கூட்டணி வரும்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளாக இருந்ததுதான் அமமுக, அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தனியா உரிமை மீட்பு குழு, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒண்ணு பண்ணி அவர் என்ன பண்ணாரு, அவங்களோட கூட்டணியில இருந்தாரு. சோ இதுக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தம் கிடையாது. முதல் விஷயத்தை நம்ம தெளிவாக்கிப்போம். ரெண்டா பிரிச்சுக்கும். ஒன்னு என்டிஏ கூட்டணி தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வந்தவங்க, அவங்க பாஜக கூட்டணியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள். இது ஒரு விஷயம். அப்படி அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது எல்லா வகையிலையும் அது நம்ம நிரூபிச்சிருக்கோம். எப்படி அதை நம்ம நிரூபிச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, திரு தினகரன் அவர்கள் வெளியில அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து அவர் ஒரு தனி கட்சி தொடங்கி அவர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை சிதைக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் செய்துவிட்டு கட்சி அலுவலகத்தை உடைக்கக்கூடிய வேலையும் இரட்டை இலை முடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு எல்லா விதமான அதிமுகவுக்கு எதிரான வேலைகளை செய்துவிட்டு தொண்டர்கள் மீட்பு குழு என்று ஒன்றை உருவாக்கி அவரும் அவருடைய மகனாரும் மட்டும் பயணப்படக்கூடிய ஒரு தொண்டர் மீட்பு குழுவை இப்ப இன்னைக்கு அதை வச்சிருக்காங்க. அப்படி அந்த வச்சிருக்கிற அந்த மீட்பு குழுவை பொறுத்த வரைக்கும் யாரும் அவருடைய தொண்டர்களோ யாரும் அதாவது அதிமுகவை யாருக்கிட்டே இருந்து யாருங்க மீட்கிறது? அதிமுக சேஃபா இருக்கு. அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில அவர்கள் ஒன்னொன்னு எடுத்து அதையெல்லாம் ஃபெயிலியர் மாடல் ஆகி இன்னைக்கு அவர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வராது என்று எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில ஒரு வருடங்களுக்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட ஒரு பலமான கூட்டணி அமைந்த காரணத்தினால் அதை எப்படி சிதைக்கலாம் என்று அவங்க வெளியில போறாங்க என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து. இதை பத்தி நான் மேலும் அவர்களை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை. அவங்க வெளியில போறது நீங்க சொன்ன மாதிரி அது பிஜேபிக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பு. ஆனா இவங்க வெளியில போறத பத்தி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாரு. 10 நாள் கெடு கொடுக்குறாரு. இன்னைக்கு என்ன பேசிருக்காரு கேட்டீங்களா? இன்னைக்கு என்ன பேசியிருக்கிறாரு? 10 நாள் கெடு முடிஞ்சு இன்னைக்கு 15ஆம் தேதி அவர் பேசணும். இன்னைக்கு ஒன்னும் பெரிய கருத்துக்களை அவர் தெரிவிச்ச மாதிரி தெரியலையே. ஆனா அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தையே நிப்பாட்டிட்டு டெல்லி போறாரு. இல்ல, பிரச்சாரத்தை நிப்பாட்டி விட்டு அவர் டெல்லி போக வேண்டிய சூழ்நிலை இல்ல. இது அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணி எந்த ஆங்கிள் வேணா நம்ம பார்த்து பேசலாம். அப்படிப்பட்ட முறையில பேசக்கூடாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் நான் வெளியில போறேன், பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்றாரு. பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைப்பது என்றால் காலங்காலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வந்தவர் தான், ரைட்டுங்களா? அவர் தனிப்பட்ட முறையில் திமுகவை எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த திமுகவுடைய ஊழலுக்கு எதிராக இந்த கட்சியை தொடங்கினார், அதிமுகவை தொடங்கினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு சூழல் ஆப்டர் புரட்சி தலைவர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவிக்கும் ஜானி பிரிந்த போது பல்வேறு தலைவர்கள் இங்கு அங்கு டிஎம்கே இப்படி பல்வேறு இடங்களில் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை 2 கட்சி தான், ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக. இப்படிதான் இவர்கள் தான் மாற்றி மாற்றி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள், தமிழகத்தை ஆட்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இது எப்படி போகும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா ஜா அணி ஒன்றாக இணைந்து அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவி அவர்கள் தலைமையில் கட்சி மிக வலுவாக அது பலமாக எந்திரிச்சது. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அம்மையார் திமுக அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் ஒரு எதிர்ப்பு சக்தியாக விளங்கினா தமிழகத்தில் அவர்களை அடக்கி வைத்திருந்தார். என்னதான் அவங்க ஆளுங்கட்சியா இருந்தா கூட அவங்க சில காலங்களில் இன்னைக்கு திமுக இவ்வளவு பேச்சு பேசுற திமுக எதிர்கட்சியாக இருக்கிற தகுதி கூட இல்லாம போச்சு. அதுக்கு காரணங்கள் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த தகுதியை கூட இழந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு
பலமாக இருக்கிற அதிமுகவை பத்தி பயந்து அதிமுக வந்து சரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க தூண்டி விடுறாங்க. இப்போ நீங்க செங்கோட்டையன் வந்து எதிராக பேசுறாருன்னா அப்ப இப்படி திமுகவிலிருந்து அதிமுக வெளியில் சென்று திமுகவில் இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள்? முத்துசாமி, செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் KKSSR அவர்கள், இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ரகுபதி அவர்கள், இப்படி எல்லாரும் வந்து இங்கே இருந்து அங்க போனவர்கள் வலுவான ஒரு பொசிஷன்ல அங்க இருக்காங்க. ராஜகண்ணப்பன், சேகர் பாபு, எத்தனை பேர் இருக்கிறார்கள். இப்ப அத்தனை பேரையும் இவருக்கு வீட்டுக்கு கொண்டு வர போறாரு. இல்ல அதுதான் அவரோட வருத்தமாவும் இருக்கும். ஏன்னா இங்க இருந்து அங்க போய் அமைச்சர்கள்ல உயர் பதவிகள்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் அதிமுகல இருந்திருந்தா அதிமுக இன்னமும் பலம் பெற்று இருக்கும். அது அவங்க தானங்க சொல்லணும். இப்போ அவங்களுடைய முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. நீங்க ஃபெயிலியர் மாடல் ஆயிட்டீங்கன்றதுலாம் நீங்க பேசக்கூடாது. செந்தில் பாலாஜி அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆனா நீங்க உரிமை மீட்பு குழு ஒண்ணு ஆரம்பிச்ச OPS ஆல சோபிக்க முடியல. அதே மாதிரி தினகரன் அவர்களால் வந்து அவர் கட்சியை வந்து பெரும்பான்மை பெற்று ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல. ஓட் பேங்க் எல்லாம் இல்லாம போகும் பொழுது என்ன தோத்து போனவங்க இப்போ ஒரு அணியா திரண்டு திரும்ப அதிமுகல வரணும், திரும்ப அதிமுகல வந்து அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க வெளியில போனீங்க, அவங்க வெளியில போய் இன்னொரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சி கொள்கைகளை ஏற்று அந்த கட்சிக்காரங்களை தலைவர்களாக ஏற்று அவங்க வழியை பார்த்துக்கிட்டாங்க. தோத்து போனவங்க தான் இப்ப திரும்ப வரீங்க. நீங்க ஒருவேளை ஜெயிச்சிருந்தா நீங்களும் திரும்ப வர மாட்டீங்க. இதுதான் நான் சொல்ல வருது. இப்போ நீங்க தோத்து போன காரணத்தினால, உங்களால் எதையுமே செய்ய முடியாத ஒரு காரணத்தினால நீங்க திரும்ப வரீங்க. இப்ப திரும்ப வந்து கட்சியை பலவீனப்படுத்துற வேலையை பாக்குறீங்க. இவர் வந்து இவர் வந்து முன்மொழிகிறார் அப்படின்னா இவரும் வந்து ஒரு ஈகோல பேசுற மாதிரி தான் நம்ம இருக்கு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் வந்து மூத்த அரசியல்வாதி, நம்ம அவரை வந்து தவறா சொல்றதுக்கு இல்லை. ஆனால் எதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்தார் என்பதிலிருந்து எல்லோருமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் பதவி வெறி பிடித்து அலைகிறார்கள். இதுதான் தெளிவா தெரியுது. எல்லா இடத்துலயுமே இதுதான் தெளிவா தெரியுது. நீங்க அதிமுக வளரணும், அதிமுகவுக்கு மட்டுமே நாங்கள் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தாங்கன்னா அமமுக வந்து கட்சி வந்திருக்காது. இரட்டை இலையை முடக்குவேன் போன வாரம் கூட அம்மையார் சசிகலா சொல்றாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் தான் பொதுச் செயலாளர், அம்மையார் சசிகலா ஒரு லெட்டர் பேட் போட்டு அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைப்பு தொண்டர்கள் ஒரு மீட்பு குழுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து துணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். சோ இத்தனை தவறுகளையும் பொறுத்து கொண்டு இருக்கிற அதிமுக என்ற ஒரே காரணத்தால் மீண்டும் மீண்டும் இவர்கள் அதிமுகவை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்குது. ஆனா தொண்டர்கள் இனிமேல் வந்து தலைவர்களை விடுங்க, தொண்டர்களை இவங்களை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? 10 நாள் டைம் கொடுக்குறேன், 10 நாள் டைம் கொடுக்கலன்னா என்ன பண்ண போறாரா? பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் கொண்டு வர போறாரு? அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை கேன்சல் பண்ணி கூட்டிட்டு வர போறாரா? என்ன எல்லாம் பண்ண போற? இவங்கள்ட்ட திட்டங்கள் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா பலமாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்த வேண்டும். அது நீங்க OPS மேலையும் தினகரன் மேலையும் இந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். ஏன்னா அவங்க வெளியில போயிட்டாங்க, அவங்களால வந்து அதிகாரத்தை பெற முடியல. நீங்க சொன்ன மாதிரி பதவி பிரச்சனை. செங்கோட்டையனுக்கு என்ன அதே வழியில அவர் போறாரு. சிம்பிள் இல்ல, அவங்க போன நாங்க ஏதோ சாதிக்க போறோம்னு போய் அங்க போய் முட்டு சந்தில நிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த முட்டு சந்தில இருக்கிறவங்க வாவான்னு கூப்பிடுறாங்க, இவரும் போறாரு. அவ்வளவுதான். நாளைக்கு அதிமுக ஜெயிச்சு வந்தா கண்டிப்பா அவரும் ஒரு மினிஸ்டரா இருக்கதா. என்னங்க அதிமுக ஜெயிச்சு வந்தா அவரும் ஒரு மினிஸ்டரா இருப்பாருன்னா, அதாவது நான் அதிமுக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? எல்லாரும் அவரை தூக்கி வச்சு பேசுறதுக்கு ஒரு விஷயம் என்ன? அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ரூட் மேப் போட்டு கொடுத்தாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் பயணம் செய்தான்னு சொல்றீங்க இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உங்களை வெளியில் துரத்தி அவர்கள் மறைவு வரைக்கும் நீங்க திரும்ப கட்சியிலயோ ஆட்சியிலயோ உங்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுக்காம உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்களே, அதை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒதுக்கிதானே வச்சது இல்ல. நீங்க நடுவுல கொஞ்சம் பக்கம் காணணும் இல்லைங்க, நடுவுல கொஞ்சம் பக்கம் காண இல்ல. உண்மை இல்லை. அவர்கள் வந்து ஐ திங்க் 2012 நினைக்கிறேன், 12 இருந்து அம்மையார் மறைவு வரைக்கும் நவம்பர் 7, 2012 அதிலிருந்து அம்மையார் மறைவு வரைக்கும் அவர் வந்து கட்சியில எந்த பொறுப்பிலும் இல்லை. அம்மையார் அவரை ஒடுக்கி வைத்திருந்தார். அம்மையாருடைய புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின் தான் அண்ணன் எடப்பாடியார் தான் திரும்ப இவருக்கு வந்து அந்த மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து இவர் இருங்க அப்படி உட்காந்து வச்சாரே ஒழிய அம்மையார் உயிரோடு இருந்தவரை இவர் ஒதுக்கப்பட்டவர் தானே. அப்போ நீங்க என்ன தைரியத்துல நாங்க வந்து அம்மையார் சொன்னதுக்கு ஜெயலலிதா அம்மாவை நாங்க சொன்னதெல்லாம் கேட்டோம் என்ன இப்படி சொல்றாரு? ரூட் மேப் போட்டோம், அம்மையாக்கு நான் தான் வந்து எல்லாம் துணையா நின்னேன்னு சொல்லுவதெல்லாம் ஒத்துக்க கூடியதா இல்லைங்க. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்காருன்னு நீங்க அவரை ரொம்ப சிரமப்படுத்துற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச 77ல இருந்து அவர் எம்எல்ஏவா இருக்காரு. 10 முறை எலெக்ஷன்ல நின்று 9 முறை ஜெயிச்சவங்க இந்தியாவிலே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டிலே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று துரைமுருகன் அவர்களும் அதுக்கப்புறம் திரு செங்கோட்டையன் அவர்களும். அவ்வளவு தூரம் அரசியல் அனுபவம் மிக்க 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் எந்த கட்சியும் இதே நானும் திரும்ப கேட்கிறேங்க. நான் திமுகவை பெருமைப்படுத்தி பேசலைங்க. துரைமுருகன் அண்ணன் துரைமுருகனை எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிக்கும். தான் பார்த்து வளர்ந்த ஸ்டாலினுடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்குவது, அதற்கு குரல் எழுப்பி முடியலன்னா கூட பரவாயில்லன்னு அதையும் ஒத்துக்கிட்டு அந்த கட்சியை விட்டு விலகாம அவர் இருக்காரு. இல்ல அந்த கட்சியை விட்டு விலகாம இருக்காரு. ஆனால்
ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த கட்சியில இருக்கலாம். ஆனா நீங்க என்னன்னா ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து வழி வழியா அப்பனுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் பேரன் இல்லை. இங்க யாரு வேணா ஜனநாயக முறைப்படி உள்ள வரலான்ற ஒரு பெரிய ஒரு ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அரசியல் கட்சிய, 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற கட்சிய, அந்த கட்சியில வந்து நீங்க வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் கட்சிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் நீங்க ஈடுபட்டா உங்களை கட்சிக்குள்ள வச்சு உங்களை போற்றி கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க 10 தடவை ஜெயிச்சிட்டீங்க, நீங்க என்ன வேணா செய்யலான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு கட்சி தலைமைக்கு கட்டுப்படுதாங்க. கட்சி தலைமை என்பதற்கு யாரா இருந்தாலும் கட்டுப்படணுங்க. நீங்க இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியை வேணா எடுத்துக்கோங்க. இப்ப துணை முதல்வருக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ள போனா எல்லாரும் எழுந்துச்சு, மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் எழுந்துச்சுன்னு அவருக்கு வணக்கம் வைக்கிறாங்களே, ஏன்? இன்னைக்கு அவர் துணை முதல்வர். சோ அந்த பதவிக்கென்று ஒரு மரியாதை இருப்ப போது பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சி, புரட்சி தலைவரால் உண்டாக்கப்பட்டு புரட்சி தலைவரால் பலப்படுத்தப்பட்ட ஒரு கட்சிக்கு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து அதை சறந்து விழாமல் அந்த கட்சியை வந்து நிலைநிறுத்தி தொண்டர்கள்ட்ட போய் இப்ப எழுச்சி பயணம் போயிட்டு இருக்காரு. எழுச்சி பயணத்துல எவ்வளவு மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. அப்ப அந்த இரட்டை இலையுடைய மதிப்பை மீண்டும் அவர் வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டு போகும் பொழுது நீங்க கூடவே இருந்துகிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி நீங்க 10 வருஷம் 10 தடவை இல்லைங்க 50 தடவை கூட நீங்க எம்எல்ஏவா இருந்து ஜெயிச்சுட்டு வாங்க, கட்சிக்கு என்ன பண்றீங்க? தோல்வியை வந்தால் அது வந்து அண்ணன் எடப்பாடியாரை சார்ந்தது, வெற்றி வந்தால் எங்களுக்கு என்ற மாதிரி ஒரு மனோநிலையில் தான் நீங்க இருக்கீங்க. ஈகோ கிளாஷுங்க இது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையை நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் நீங்க நிக்கிறது. அப்போ ஆல்ரெடி ஒரு கும்பல் போய் முட்டுசந்தில நின்று மோதிக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்களோட இவர் போய் ஜாயின் பண்ண போறாரு, அவ்வளவுதான். நீங்க இதுல கூடுதலா அதிமுக பல பேர் கேட்காத ஒரு கேள்வி என்னன்னா, சட்டமன்றத்துல இன்னமும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எம்எல்ஏவா தான் இருக்காரு. கட்சி தாவல் தடை சட்டம்னா அவரை வந்து பதவியை நீக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எடப்பாடியாருக்கு இருக்கு. 18 பேரை நீக்கி பை எலெக்ஷன் வச்சு மறுபடியும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வர முடிஞ்சவங்களுக்கு இவரை ஏன் நீக்க முடியலன்ற கேள்வி. இவரை ஏன் நீக்க முடியலன்னு இல்லைங்க, நீக்க தேவையில்லை என்ற காரணத்தினால விட்டு வச்சிருக்கிறது. அதிமுக வந்து பெருந்தன்மையுடன் தன்னிடம் இருந்தவர்களை, தன்னுடைய தொண்டர்களை எந்த நிமிஷமும் அவங்க வந்து யாருமே வந்து அவங்களை இது பண்ணலைங்க. அண்ணன் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் செங்கோட்டையனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்கள் அவர்களுக்குரிய மரியாதையை தான், தொண்டர்களும் கட்சியும் அவர்களுக்கு மரியாதை தான் கொடுத்துட்டு அந்த மரியாதையை அவங்களே தான் கெடுத்துக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் வந்து இவ்வளவு தூரம் கேட்குறீங்களே, அண்ணன் ஓபிஎஸ் வந்து என்ன பண்றாரு? கடந்த சில வாரங்களுக்கு முன்னால சீஃப் மினிஸ்டர் பாக்குறாரு, சிஎம் ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறாரு. சரி, நீங்க ரோட்ல போகும்போது கேஷுவலா பாக்குறீங்க, வாக்கிங் போகும்போது பாக்குறீங்க, நம்ம நினைக்கலாம் அதுக்கு ஒரு கிரீட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு நடைமுறை. ஒருத்தர் இப்போ ஒரு சிஎம் அவரை பார்த்தா ஒரு மத்தியானம் 11 மணிக்கு அங்க போறீங்க திரும்ப. அப்ப இது எதை காமிக்கிறது? ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எந்த நோக்கத்துக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கப்பட்டதோ அதிலிருந்து மாறி போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமையாக மாறினவங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடம் இல்லை. இதுதான் உண்மை. நீங்க இப்போ மைத்ரேயன் வந்து பாஜகவில் இருந்தார், பாஜகவிலிருந்து திரும்ப அதிமுகவுக்கு வந்தார், அதிமுகவிலிருந்து எனக்கு திரும்ப போய் டிஎம்கேல போய் சேர்ந்திருக்காரு. அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் போய் சேர்ந்து. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கல, அரசியல்ல வந்து யார் வேணா என்ன வேணா பண்ணி ஜனநாயகம், உங்களுக்கு இந்த பிடிக்கலையா நீங்க அங்க போய் இருக்கலாம், இருக்கிற இடத்துல நீங்க ஒழுங்கா இருங்க. ஆனா இப்ப நீங்க போனதை வந்து நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரோஜனம் இல்லை. அப்ப போனதை நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா திரும்ப வந்து இங்க நீங்க இணையமே ஒழிய இங்க வந்து சவால் விட்டுட்டு வரக்கூடாது. அதாவது நீங்க எங்களை 10 நாள்ல சேர்க்கலன்னா நாங்க இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, இரட்டையை முடக்கக்கூடிய வேலை செய். அப்ப அதுதான் அவங்களுக்கு பதவி வேணான்னு வாய் சொல்லுது, பதவி வேணும் வேண்டும் என்று அவர்களுடைய மனம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காரணத்தினால எப்படியாவது அதற்கு தடையாக இவர்கள் பதவியை பிடிச்சு இந்த கட்சியை பிடிச்சு ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, புரட்சி தலைவர் பேருக்கு என்ன ஆனாலும் சரி, புரட்சி தலைவிக்கு பேருக்கு என்ன ஆனாலும் சரி, நாங்க வாழணும்னு நினைக்கிற இப்படிப்பட்ட கும்பல்களிடம் இருந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரட்டை இலையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். அதனால அவர் மீது கோபம் வருகிறது இவர்களுக்கு. இப்போ எடப்பாடியார்களுடைய வந்து சுற்றுப்பயணம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரோட சுற்றுப்பயணமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் பெருசா பேசப்படுது. திருச்சியே பெரிய லெவலில் ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை பத்தி உங்க இது 2 விஷயம் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாலே இந்த மாதிரி எப்ப பிள்ளைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த போது ட்ரெயின்ல போகும்போது 36 மணி நேரம் ஒரு பொது அரசாங்கத்தினுடைய பொது வாகனம் அது இல்லையா. இப்ப ட்ரெயினுங்கிறது வந்து இண்டிவிஜுவல் கிடையாது. அந்த வாகனத்தை நிறுத்தி அதனால எத்தனை பேர் எத்தனை ட்ரெயின்ஸ் எல்லாம் டிலே ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்னையிலிருந்து போவதற்குள் அத்தனை இடங்களில் அது வந்து 36 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த நேரத்துல வழிநெடுக மக்கள் டிராக்ல எல்லாம் மக்கள் நின்று எம்ஜிஆருக்கு பெரும் ஆரவாரம் கொடுத்து, அதாவது அவரை வந்து புரட்சி தலைவரை வந்து அப்படி வச்சு கொண்டாடி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதால ட்ரை பண்றாங்கன்னு தான் என்னுடைய பேச்சு.
அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து பரப்பன அக்ரகாரத்துலேருந்து வெளியில வரும்போது பெங்களூர்லேருந்து இன்னைக்கு போட்டிருக்கிற ரோட்ல 4 மணி நேரத்துல சென்னை வந்துடலாம், மேக்ஸிமம் 5 hours. ஆனா அதை வந்து ஒரு நாள் பூரா 1.5 நாள் பூரா வந்தாங்க. நீங்க என்ன வேணா நீங்க வந்து நீங்க நிறுத்தி வரலாம், நடந்து வரலாம், நடைபாதையா வரலாம், நடைப்பயணமா வரலாம், காரை வந்து 0ல வச்சு நீங்க எப்படி 4 பேர் வச்சு தள்ளிட்டு கூட வாங்க, ஜானவாசக்கார மாதிரி தள்ளிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களால் அரசியலில் சோபிக்க முடிஞ்சது முடிஞ்சதா? அந்த யார் அவர்கள்? அப்போ உங்களை பார்க்க வந்த யாரு அவங்க? தொண்டர்களாக இருந்தால் இன்னைக்கு உங்க பின்னால் நிக்கணும் இல்லையே. பிராக்டிகலா பாருங்க நீங்க. நான் வந்து ஒருத்தரை குறை சொல்வதற்காக குறைத்து மதிப்பிடவில்லை. அவங்களுக்கு கூட்டம் வந்தது என்னமோ உண்மை, நம்ம எல்லாரும் கண்ணால பார்த்தோம். ஆனால் அந்த ஆட்கள் யார்? அவர்கள் இப்போ எங்க போனார்கள்? அன்னைக்கு வந்து அந்த கூட்டம் இன்னைக்கு அவர் கூட இருந்தா இன்னைக்கு அவர்கள் அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்திருக்கணும் இல்ல? முடியலையே. நாம விஜய் தானே கேக்குறோம். இல்ல முடியலையே. இல்ல அப்படியே முடியலையே. நீங்க அப்படியே வைங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து விஜயகாந்துக்கு வந்து நம்ம பெரும் கொண்ட கூட்டம் கூடியது நம்ம பார்த்திருக்கோம். அவர் விஜயகாந்த் வந்து அவருக்கு வந்து இருந்த மாசு, அவர் புரட்சி தலைவருக்கு அப்புறம் அவர் வந்து மக்கள் கலைஞர் வந்து நல்ல மக்கள் கிட்ட வந்து ரொம்ப தெளிவா, புரட்சி கலைஞர் வந்து ரொம்ப தெளிவா மக்களிடம் சென்றடைந்தார். ஏன்னா அவருடைய அந்த மக்கள் மீது கொண்டுள்ள உண்மையான பாசம். ஆனா இதே நீங்க ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் கூட்டம் கூட்டமும் இதையெல்லாம் விட அதிகபட்சமான கூட்டம் அங்கே கூடியது அவரால் சோபிக்க முடியவில்லை. அந்த கதை தான் இன்னைக்கு நான் வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, புரட்சி தலைவருக்கும் புரட்சி கலைஞருக்கும் அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்புறம் இப்படி யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களாலெல்லாம் இந்த அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது பிரகாசமாகலை. கூட்டத்தை கூட்டி அவர்கள் காட்டி மக்களை இந்த இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, குரலை வித்தைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த குரலை வித்தை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அரசாங்கம் அவர்களுக்கு தடை விதித்ததோ அதையெல்லாம் மீறி ஒரு கூட்டத்தை காமிச்சு அந்த கூட்டத்தில் அவரால் பேசக்கூட முடியல. நாளைக்கு இப்ப நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், நாளைக்கே வந்து எந்த கட்சி யாரோட வேணா கூட்டணி வைக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா என்னைக்கு என்ன கருத்து கேட்டீங்கன்னா, முந்தானேத்து அவர் பண்ணதெல்லாம் குரலை வித்தை. ஏன்னா உங்களுக்கு வந்த அந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல மக்கள் வந்து நிக்கிறாங்க. அரியலூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் பேசினா அதுவும் வந்திருக்கு, நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. நாங்க அவருக்கு ஓட்டு போட மாட்டோம், ஏங்க அங்க இருக்கிறவருக்கு இந்த இடத்துக்கு வர முடியல, இவருக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடணும், போட மாட்டோம்ன்றாங்க. ஏன்னா ஒரு நாள் பூரா நின்று இருக்காங்க, காலை இப்போ 8 மணில இருந்து நைட் 1:30 மணி வரைக்கும் நின்று இருக்காங்க. அப்ப அவங்க அந்த வயிற்றுச்சல பேசுறாங்க. நீ தலைவன் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும். மொட்டை மாடி மாதிரி பெரிய பஸ்ஸை உருவாக்கி நீங்க அதிமுக எழுச்சி பயணம் போனப்போ சுந்தரா டிராவல்ஸ் பேசுனீங்க, அப்ப உங்களுதுலாம் என்ன பஸ்? சோ இப்போ என்ன இந்த ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதிமுக என்ன செய்கிறதோ அதை அவர்கள் அப்படியே பின்பற்றுகிறார்கள். அதிமுக எழுச்சி பயணம் போனா இவங்க போறாங்க, அதிமுக வந்து மக்களை சந்தித்தால் நாங்க மக்களை சந்திக்கிறோம் வராங்க, இவங்களால சந்திக்க முடியல. விஜய் அன்றைக்கு செய்தது விஜய்க்கு கூடிய கூட்டம் தொண்டர்கள் கூட்டம் அல்ல, அவரை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அது ஓட்டுக்களாக கண்டிப்பாக மாறாது. இது நீங்க எந்த அரசியல் நோக்கர்கள் யார்கிட்ட கேட்டாலும் இதை தெளிவாக சொல்லுவார்கள். ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, அன்னைக்கு அவர் மக்கள் கிட்ட பேச வராரு, அவரால் பேச முடியல, மைக்கு மேல பழிய போடுறாரு. ரைட்டுங்களா? மைக்கை டெஸ்ட் பண்ற ஒரு வாய்ஸ் தெளிவா கேக்குது. ஏன்னா இவரால மக்கள் கிட்ட ரீச் பண்ண முடியல. ஏன்னா தான் தலைவன் என்றால் மக்களோட இவரால் இன்டராக்ட் பண்ணவே முடியாத ஒரு மனுஷன். சரி, நீ மக்களை தொட்டு கூட பேச வேண்டாம், மக்கள் பக்கத்துல கூட போக வேண்டாம், வெட்டாத உயரத்துல நின்று பேசுற, அது கூட உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ இவரால எப்படி வந்து மக்களுடைய மனசை வந்து அன்பை பெற முடியும் சொல்லுங்க? அவங்களோட அன்பையே பெற முடியாத போது அந்த ஓட்டுகளும் வேஸ்ட். இவரை விஜய்க்கு கூடிய கூட்டம், அதாவது வந்து அது வந்து அவரை பார்க்க வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் மட்டுமே. இதை வந்து திரும்ப திரும்ப எந்த இடத்துலயும் நான் சொல்லுவேன். அது விஜய்க்கு கூடின கூட்டம் வேடிக்கை பார்த்து வந்த கூட்டமான்றது நம்ம 26ல பார்க்கலாம். இங்கதான் என்ன சிக்கல் வருதுன்னா, அடுத்து 26க்கான தேர்தல் திமுக வேணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய தேர்தல். இந்த திமுக வேணான்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. திமுக கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். எதிரான ஓட்டுகள் பிரியும் பொழுது அது திமுகவுக்கு தானே ஒரு அட்வான்டேஜ். எதிராக நிறைய பேர் இருக்காங்கன்னு யார சொல்றீங்க நீங்க? பெருசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் சீமான் இருக்காரு, அதுக்கப்புறம் விஜய் இருக்காரு, அப்புறம் இந்த இப்போ பிரிஞ்சு என்டிஏ பிஜேபில இருந்து பிரிஞ்சு போனவங்க ஒரு சின்ன ஒரு அணியா கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 அணி வரைக்கும் எதிராக நிற்கும் போது அது வந்து திமுகவுக்கு சாதகமா தானே போய் நிற்கும். கரெக்டா இப்பதான் வந்திருக்கீங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா? கூட்டணியில் இருக்கிறது. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் யார் யாரை அவர் இருக்க போய், ஏன்னா பாஜக கூட்டணியை விட அதிமுக கூட்டணியில் நம்ம புரட்சி கலைஞருடைய விஜயகாந்தருடைய கட்சி இருக்கு. அவருடைய கட்சி ஆல்ரெடி இருக்குதா, அவங்க வெளியில போயிட்டேன்னு சொல்லல. ஜனவரி மாசம் நாங்க இது பண்ணி திரும்ப வந்து நாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அவரை அண்ணனை பற்றி தவறாக பேசிய வார்த்தைகள் நாங்க பேசவில்லை என்றும் அந்நியார் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சோ அந்த கூட்டணி
கண்டிப்பாக தொடரும் என்பது அனைவருடைய நம்பிக்கை. இப்போ இந்த பக்கம் யார் யார் கூட்டணியில் இருக்காங்களோ இவங்க எல்லாம் இருக்காங்க. வெளியில அடுத்தது பாஜக, அதிமுகவும் பாஜக கூட்டணியில் உள்ள பாஜக கூட்டணியில் யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கிறார்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள், அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்கள் இருக்கிறார்கள், பாரிவேந்தர் இருக்காங்க. இப்படி எல்லா சின்ன சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அங்க வந்து ஒரு கூட்டணி, அங்க பலமான கூட்டணி ஒண்ணு இருக்கு. ரெண்டு கூட்டணியும் ஒன்னாக இணையும் போது இது ஒரு பலமான கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து தனியா நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சீமானும் விஜய் அவர்களும் இவர்களும் நிக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேருடைய கொள்கை என்ன? அகைன் நீங்க சொன்ன மாதிரி சேம் காஸ் தான். அதாவது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற தெளிவான கொள்கையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீமான் அவர்கள் வெளியிலிருந்து இதே வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். ஆட்சியில், அதாவது ஆட்சியில் பங்கோ இல்ல எங்களுடைய இதுல வந்து நாங்க இப்போ, ஏன்னா நீங்க திமுக கூட்டணியை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா கூட 2 சீட்டு 4 சீட்டு கொடுத்தா 2 சீட்டு இவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியாக கூட அவர்கள் மாறலாம். விஜய் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நான் யாரோடய வரமாட்டேன், 234 தொகுதியிலும் நான் தான் நிக்க போறேன் அப்படிங்கிற லெவல்ல அவர் பேசுறாரு. ஆனால் எந்த இடத்துலயும் அவர் அதிமுகவை குறைத்து பேசவில்லை என்பது நீங்கள் எல்லாரும் பாத்துக்கோங்க. போன தடவை அவர் விமர்சனம் பண்ணாரு, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நீங்க எப்படி இருக்கு பாருங்கன்னு. அவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில இருக்க பார்ப்பாங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, எம்ஜிஆர் என்பவர் ஒரு கட்சியினுடைய ஒரு ஸ்தாபகராக இருக்கும்போது அவருடைய போட்டோவை நீ திருட்டுத்தனமா நீ ஏன் யூஸ் பண்ண? நீ யார் அதை யூஸ் பண்ணறதுக்கு? ஓகே, நீ வந்து அவருடைய பிறந்த நாளுக்கோ இல்ல ஒரு நினைவு நாளுக்கோ இல்ல முக்கியமான நாட்களுக்கோ நீ அவருடைய இடத்துக்கு சொல்லி நீ மாலை மரியாதை செய்வது என்பது ஒத்துக்கொள்ள முடியும். எம்ஜிஆருடைய போட்டோவை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அது ஒரு கட்சியினுடைய சின்னமாக இருக்கிறீங்க. எங்க கட்சியில வந்து அண்ணாவுடைய கொடிக்கு அடுத்தது வந்து இப்ப அங்க இருக்கிற முதல் வந்து சாபகரே வந்து புரட்சி தலைவர் தான். இப்ப அவருடைய இதை வந்து நீ யூஸ் பண்ணும் பொழுது கொள்கை சரியில்லைங்க அவர்கிட்ட. கொள்கை ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு திரும்ப திரும்ப, என்னுடைய அரசியல் எதிரி வந்து திமுக, கொள்கை எதிரி பாஜகன்ற மாதிரி சொல்றாரே ஒழிய தெளிவில்லாத ஒரு கட்சியாகத்தான் நான் இன்று வரை விஜயுடைய கட்சியை நான் தமிழக வெற்றி கழகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்க வழிநடத்தக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக தெரியவில்லை. திரும்ப திரும்ப ஒன் மேன் ஷோ, இன்னும் 8 மாசம் இருக்க வரைக்கும் ஒன் மேன் ஷோ. திருச்சியில கிழக்கு நான் தான் நிக்கிறேன், மேற்கு நான் தான் நிக்கிறேன், எல்லா இடத்துலயும் நீங்களே நிக்கிறீங்க. உங்களை பார்த்து ஓட்டு போடுறது சினிமா கிடையாது, சினிமா பாட்டு கிடையாது, முகமுடி அணிந்து கொண்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறதுக்கு. புரியுதுங்களா? இங்க வந்து நீங்க வந்து களத்தில் பணியாற்றக்கூடிய ஆட்களை பார்த்துத்தான் வந்து ஓட்டு போடுவாங்க. கட்சி சின்னமும் முக்கியமோ கட்சி தலைவர் முக்கியமோ அதே மாதிரி களத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து தான் பண்ண முடியுமே ஒழிய இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தமிழக மக்கள் அவ்வளவு ஒண்ணு இழிச்சு வாங்க கிடையாது. ஆக மொத்தம் இவங்க வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையும் செய்யலாமே ஒழிய என்னை பொறுத்தவரை ஏன் வந்து சீமான் அவர்கள் வெளியிலிருந்து ஒரு ஆதரவு கொடுக்க கூடாது என்டிஏக்கு என்பது ஒரு விஷயம், யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. விஜய் எவ்வளவு தூரம் களமாட போகிறார் என்பதே வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அவருடைய கட்சியினுடைய கொள்கை வீக்கா இருக்கு. என்னுடைய கட்சி இதுதான், என்னுடைய கொள்கை இதுதான் அவரால் ஓப்பனா பேச முடியல. பெரியார் போட்டோ வச்சுக்கிறாரு, பெரியாருடைய இறைமறுப்பு கொள்கை வேணான்றாரு. அடுத்தது வந்து புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி இருக்குன்றாரு, புரட்சி தலைவருக்கு அப்போ எல்லாருக்கும் குறி எங்க இருக்குன்னு பாருங்க, அதிமுகவினுடைய ஓட் பேங்க். இதுதான் அங்க புரியும். இந்த அதிமுக ஓட் பேங்க் உடைக்கணும்னு பாக்குறீங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்து ஒரு குழப்பத்தை பேசிட்டு இருக்காங்களே, அவங்க கவனிக்க மறந்த ஒரு விஷயம், கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் விடுங்க, கடந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு விகிதம் சதவிகித டிஃபரன்ஸ் எவ்வளவு? 41 39 2%. புரியுதுங்களா? இல்ல பிராக்டிகலா பேசும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி 2026 தேர்தல் திமுகவா அதிமுகவா, 2024 தேர்தல் காங்கிரஸா பாஜகவா, இப்படிதான் தேசிய தலைமைக்கு தான் போச்சு. ஆனா அதிமுக வந்து ரொம்ப கம்மியான ஓட்டு தானே. அதை விட்டுருங்க, நாடாளுமன்ற தேர்தல் நீங்க ஏன் போறீங்க? ஆனால் இதுல 69 சீட் எடுத்திருந்தா கூட 39% வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக. இதை நீங்க பாருங்க, 41% வாக்குகளை வந்து திமுக கூட்டணி பெற்றிருக்கும் பொழுது 39% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. 2% தான் டிஃபரன்ஸ். என்னமோ பெரிய இமாலய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு இங்க வந்து எல்லாம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் திரும்ப சொல்றதுன்னா 10 வருடங்கள் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் பீரியட்ல 10 வருஷம் இவங்க உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, ஜெயிக்க முடியல இவங்களால. அம்மையார் பீரியட்ல 10 வருஷம் அமைதியா இருந்தாங்க. அம்மையார் புரட்சி தலைவியுடைய பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக கூட வரக்கூட வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட இவர்களே
ஒரு வனவாசத்திற்கு பின் ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால் கடந்த 5 வருடங்களாக ஆட்சியில் இல்லாமல் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வலிமையாக பெருமையாக அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையில் எழுச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போ 2026 கண்டினியூஸா கண்டிப்பாக 2026 அதிமுக ஜெயிச்சு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வர் ஆவார்கள். இப்போ இந்த ஓட்டை என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு திமுக ஸ்லீப்பர் செல்லா வேலை யார் செய்தாலும் அவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள். ஏன்னா இப்ப செங்கோட்டையனாக இருக்கட்டும், திருமதி சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இல்ல டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்ல வேறு யாராக இருந்தாலும் சரி, இல்ல இப்படிப்பட்ட சில கட்சிகள் உள்ள அதிமுக எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லக்கூடிய விஜயா இருந்தாலும் சரி, உங்க கட்சி, உங்க கொள்கை, உங்க சின்னத்தை பேசி உங்களால் ஓட்டு வாங்க முடிஞ்சா வாங்குங்க. புரட்சி தலைவர் என்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்தாபகர், எங்களுடைய நிறுவனர், கட்சியினுடைய நிறுவனர். அப்போ எங்களுக்கு சொந்தமான ஒருவரை நீங்கள் பொதுவாக கொண்டாடலாமே ஒழிய உங்கள் பொருளாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள முடியாது. இப்படி விட்டு கொடுத்ததுனால தான் அதிமுக இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டுக்கொண்டு இதுக்கு ஒரு கேஸ் போட்டா கூட இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண, நீங்க என்ன சொல்லுவீங்க, பொது தலைவர்னு சொல்லுவீங்க. பொது தலைவரை பொது நாளில் நீங்கள் கொண்டாடலாம், உங்க கட்சி மேடையில எங்க ஆளுங்களை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ புரட்சி தலைவர் விசு தானே நீங்க வர, புரட்சி தலைவர் விசு நீங்க பிச்சை கேட்கறீங்க. அப்ப எல்லா ஓட்டுகளும் அதிமுகவை சார்ந்ததுங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு தெரியும் அந்த ஓட்டுகளை அண்ணன் எடப்பாடியார்கள் மிக தெளிவாக தெரியும், அந்த ஓட்டுகளை எப்படி கன்சாலிடேட் பண்ணி வெற்றியை நோக்கி எப்படி செல்வது என்பதை. அதனால்தான் அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக. எங்களோட பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.